200 யூனிட் மின்சாரம் எல்லாருக்கும் இலவசம்னு சொல்லிட்டு இப்போ 500 யூனிட் வரை பயன்படுத்துறவங்க மட்டும்தான் 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்றீங்களே, இது எந்த மாதிரியானது? கைஸ், தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த மனுஷனை நேத்துல இருந்து போட்டு பொலன்னு பொழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் பொய். அதாவது பொய் சொல்லி மக்களை ஏமாத்திட்டாரு அப்படின்ற ஒரு காரணமும், இன்னொன்னு தமிழ் தாய் வாழ்த்தை வந்து பாத்தீங்கன்னா 3வது கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்து எதிர்க்கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாமே வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இனிவரும் காலங்களிலும் அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்படுமா என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கக்கூடிய வந்த முதல் நாளே அவருக்கு எதிராக பேசுறவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருங்க. அதாவது அவதூறு பேசுறது வேற, அவருக்கு எதிரான கருத்துக்கள் எடுத்து வைக்கிறதுன்றது வேற. அவருக்கு எதிராக பேசுறவங்க மேல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை, என்னையா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு நாள்ல இப்படிப்பட்ட சேஞ்ச் எதிர்பார்க்கலங்க. பயங்கரமான சேஞ்ச் கொடுத்திருக்காரு விஜய் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இத பத்தி டீடைலா பார்க்க போறோம். 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறதே தெரியாத மாதிரி பேசினார்ல, அதை எடுத்து ஒரு பக்கம் செய்யும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாதகமா சீமான் ஒரு பாட்டு பாடி இருப்பாரு. அந்த பாட்டையை எடுத்து இப்ப வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். 10 லட்சம் கோடி கடனுள்ள நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு, பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாயிலேயே போடுறான் போடு. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயம்மா, கண்ணை தோறந்த பாரம்மா, இங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா, ஊழல் லஞ்சத்துல ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மைன்னா என்னன்னு கேக்குறான், ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கி மக்களை தான் வயிற்றில் அடிக்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. சோ இந்த மேட்டர் எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துலாமா? அதாவது விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பொய்யில இருந்தே ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 500 யூனிட்டுக்குள்ள இருந்தா 200 யூனிட் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி நேத்து வந்து பாத்தீங்கன்னா அரசாணை வெளியிட்டாங்கல்ல. ஆனா அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தப்ப என்ன சொன்னாரு? 200 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது ஒவ்வொரு மாதமும் கணக்கெடுப்போம், அதுல வந்து பாத்தீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 500 1000 லிமிட்லாம் சொல்ல, ஒரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம், மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம், மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த தருணம், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் முன்னால் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடுகிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையை ஆணையிட்டுள்ளார். அனைத்து குடும்பங்களுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மனுஷன் வந்து பேசியிருந்தாரு. ஆனா இப்போ வந்து என்ன சொல்றாரு? அது 500 யூனிட்டின் லிமிட் செட் பண்ணது கூட ஒரு பக்கம் விடுங்க, ஆனா மாசம் கணக்கு எடுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் சார் அதை பண்ணல? ஆக்சுவலி ஒரு ஃப்ரீயா கொடுக்கணும், மாசம் கணக்கு எடுத்தாலே நம்மளுக்கு கரண்ட் பில் கம்மியா வரும். 2 மாசத்துக்கு ஒரு தடவை எதுக்கு எடுக்கணும்? அதை மாத்திரம் தானே சொன்னீங்க. திமுக ஏன் அதை பண்ணலன்னு கேள்வி கேட்டுட்டு நான் வந்தா பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க வந்தும் அதே தான் 2 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா கணக்கு எடுப்போம், 500 யூனிட்டுக்குள்ள இருந்தா 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது. ஆக்சுவலா உங்களை நம்பி ஓட்டு போட்ட மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏமாத்திட்டு இருக்கீங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பண்ணது பெரிய ஏமாற்றம். அதாவது அவர் நம்பி ஓட்டு போட்ட மக்கள் எல்லாரும் ஏமாத்திருக்காரு, அது வந்து பித்தலாட்ட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையான்னு பார்க்கும்போது ஒரு பக்கத்துல அப்படிதான் தோணுது. ஏன்னா நீங்க வாக்குறுதி கொடுக்கும் போது ஒரு மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாத்தி பண்ணீங்கன்னா அது அப்படிதான் தோணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சைடுல இருக்கவங்க எல்லாம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா உங்களே சேர்த்தா ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இலவச வாக்குறுதிகளை எல்லாருமே எதிர்த்தோம், எல்லாமே எதிர்த்து கேள்வி கேட்டு எதுக்கு இலவசத்தை கொடுக்குறீங்க, திமுக அதிமுக மாற்றுன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு இவ்வளவு இலவசம் வந்து கொடுக்கிறது எந்த விதத்துல மாற்றுன்னு கேள்வி கேட்கும் போது அப்ப டிவிகே சைடுல தான் பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் கொடுக்குறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்க அண்ணன் கொடுப்பாருங்க, காசு எங்க இருந்து வரும்னு கேள்வி கேட்கும் போது அதெல்லாம் தெரியாது, எங்க அண்ணன் கொடுப்பாரு, அவர் சொந்த காசு கூட எடுத்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்றாரு அவரு. அவர் தானா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. டிவிகேக்கு அகைன்ஸ்டா பேசுறவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் முதல் நாளேவா? என்ன சார் இது, எனக்கு புரியலையே. நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் நினைச்சு பெருமைப்படுறீங்களே, உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவிகேக்கு அகைன்ஸ்டான கருத்துக்களை வைக்கும் போதே, அதாவது விஜய் பண்ற தவறுகளை சுட்டி காட்டும் போதே அதை ஏத்துக்க முடியாம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கழுவி ஊத்துவானுங்க. நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து இவங்களால மன உடைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. இருக்கிற
ஒட்டுமொத்த கெட்ட வார்த்தையும் பாத்தீங்கன்னா அவனுக்கு தான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து திட்டிட்டு இருப்பானுங்க. அதாவது இதெல்லாம் ரொம்ப தப்பு, விஜய் வந்து கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவர் யாரை கண்டிக்கிறாருன்னா, எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் கரெக்ட், அவங்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையானவர்கள். ஆனா எனக்கு எதிரா விஜய்க்கு எதிரா பேசுறவங்க தான் பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி டிவிகே சைடுல இருந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஏன் சார் உங்களுக்கு எதிரா யாருமே பேசக்கூடாதா? திமுகவோட மோசமான கட்சியா இருக்கீங்க நீங்க, திமுகவோட மோசமான ஆட்சியை கொடுப்பீங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன இது வந்த முதல் நாளே ஆக்ஷன் எனக்கு புரியவே இல்லையே. என்ன அசிங்க அசிங்கமா எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க விஜய் அவரை, எனக்கு புரியலையே. இந்த இடத்துல நீங்க பண்ற தவறுகளை தானே சுட்டி காட்டுறாங்க. நீங்க பண்ணது தப்பு தானே. நீங்க இலவசங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மாய வலையில வந்து மக்களை உள்ள வச்சீங்க தானே. வந்த உடனே பஸ் பேருந்து எல்லாருக்குமே ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது ஏன் கொடுக்கலன்னு கேள்வி கேட்க தான் செய்வாங்க. வந்த உடனே அடுத்த சைன் போடுறான்னு சொன்னீங்கல்ல, அதாவது நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க ரசிகர்கள் வேணா நம்பலாம். ஏன்னா முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து கடவுளா பாக்குறாங்க. அதாவது அந்த திரை கவர்ச்சியில வந்து மயங்கி போய் கிடக்குறாங்க. ஒரு இதுல சீமான் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி, ஆக்சுவலா கடவுள் வழிபாட்டுல இருந்து வெளியே வந்தோம், ஆனா இந்த திரை வழிபாடு வந்து உள்ள வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீ பள்ளி கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது, தர போட்ட நீ சினிமா பேசக்கூடாது, ஏன்டா சொல்லல? நீ ஏன் சொல்ல? நீ ஏன் சொல்ல? என் இறை வழிபாட்டை விமர்சிச்ச நீ திரை வழிபாட்டை ஏன் விமர்சிக்கல? ஏன்னா அந்த ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டர்ஸை கூப்பிட்டு பேச வைக்கிறது, இந்த மாதிரி ஆக்ட்ரஸை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆட வைக்கிறது, இதெல்லாம் பார்த்து பார்த்து யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரி மைண்ட் செட் வந்துருச்சுன்னா இவங்க தான் உச்சம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதாவது நடிகர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மேல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால அவங்க எது பண்ணாலும் சரின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அந்த எண்ணம் தான் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ விஜய் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க. டிவி கேக்கு ஓட்டு போட்டவங்க தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும், டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா நீ ஒன்னு சொன்ன, ஆனா இப்போ நீ செய்யறது வேற, நீ எங்களை ஏமாத்துற மாதிரி இருக்குன்னு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கணும். ஏன்னா மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாருமே ஏமாத்திருக்காருங்க. மாசம் இபி வந்து கணக்கெடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா இல்லையா? சொல்லிட்டு இப்போ 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் கணக்கெடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றது அது ஏமாத்து வேலை தான். அது மட்டும் இல்லாம இந்த லிமிட்னு ஒன்று சொல்லவே இல்லை. ஆனா இப்போ வந்து லிமிட் செட் பண்றீங்க. அதே மாதிரி டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை வந்து லிமிட் செட் பண்ணாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஒரு எதிர்த்து பேசினாரு. எல்லாரும் கொடுக்க வேண்டியதுதானே, அது என்ன ஓர வஞ்சனை காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் பேசிட்டு இருந்தாரு. இப்போ நீங்க ஏன் சார் ஓர வஞ்சனை காமிக்கிறீங்க? எனக்கு புரியலையே. அது மட்டும் இல்லாம இந்த இலவசத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அகைன்ஸ்டான ஆட்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இலவசத்துக்கு முக்காவாசி பேர் அகைன்ஸ்டா தான் பேசுனது. இந்த இபில வந்து பாத்தீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ கொடுக்குறாருல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 கோடி கிட்ட நஷ்டம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன புரியலனா இபில மட்டுமே 60000 வேகன்சி இன்னும் ஃபில் பண்ணாம இருக்கு. ஆக்சுவலா இபில வேலை செய்யறாங்கல்ல, டிஎன்இபில அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. வேலை பளு அதிகமா இருக்கு. 60000 வேகன்சி இன்னும் ஃபில் பண்ணல. ஆக்சுவலா நீங்க வேலையை கொடுத்தா அதுல 60000 குடும்பங்கள் பொழைக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியை நோக்கியே போல, இலவசங்கள் நோக்கி போயிட்டு இருந்தா நாடு நாசமா நக்கிட்டு தான் போவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனக்கு புரியல. 60000 வேகன்சி இருக்கு, சோ 60000 குடும்பங்கள் பொழைக்கும். அதை ஃபோக்கஸ் பண்றது தான் ஒரு தலைவரோட வேலை. சரி இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து ஆட்சியை பிடிச்சிட்டீங்க. பிடிச்சி முத நாளே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு தில்லாலங்கடி வேலையை வந்து காமிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்னொன்னு 10 லட்சம் கோடி காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விடிய காத்தால எல்லா அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போடுறீங்க. அது எப்படி 2000 போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? சோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். நான் ஒன்னும் தேவ தூதன்லாம் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது செய்வேன் இது செய்வேன் பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தவங்கள தான் ஏமாத்த மாட்டேன். 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, என்னடா இல்ல தண்ணி போட்டுறியா, ஏன் இப்படி பேச மாத்தி பேசுற? வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே டிவி கேஸ்ல இருந்து எடுத்து பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அது நல்ல விஷயம் தான், இல்லன்னு சொல்ல. நல்ல வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்றது நல்ல விஷயம் தான். நேத்து கூட நான் சொல்லியிருந்தேன். ஆனா வெள்ளை அறிக்கை டிவிக்கே மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன அந்த ஒயிட் பேப்பர் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் இட்ஸ் கோனா ஹேப்பன் நவ. அதை மக்கள் வந்து இப்ப பார்க்க போறாங்க. எத்தனை பேர் ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க? ஒவ்வொரு டைமும் ஜெயலலிதா அவங்க ஆட்சிக்கு வரும்போது இது வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி கஜானா வந்து எவ்வளவு காலியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோன்னே பிடிஆர் அவரும் பாத்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணாரு. எனக்கு புரியலையே, இது ஒவ்வொரு கட்சியும் பண்றதானே, டிவிக்கே பண்றதை மட்டும் குளோரிஃபை பண்றாங்க. எனக்கு புரியல. ஆக்சுவலா டிவிக்கே சப்போர்ட் பண்றவங்களாம் அரசியல் நாலேஜ் கொஞ்சம் கூட இருக்கா இல்லையானே தெரியலங்க. பிளைண்டா இவர் ஏதோ ஒரு இவர் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கொண்டு வரேன்னு சொன்னது சேஞ்ச் எது? அவர் சொன்ன ஸ்கீம்ல இருந்து சேஞ்சா? எனக்கு புரியல. ஸ்கீம்ஸ் ஒன்று சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல சேஞ்ச் கொண்டு வரதா பெரிய சேஞ்ச் போல இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சொல்ல தோணுது. இதுக்கப்புறம் இந்த அவருக்கு எதிராக பேசுறவங்க மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றது இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறைனே தெரியல. விஜயனா, this is very bad, Anna. This is very bad. TVK has filed a complaint against me in the police department. For what? I am talking against Vijayana, against the TVK. Where is my fundamental rights, Anna? I am this Tamil Nadu Indian citizen. I have rights to talk against the Prime Minister and the Chief Minister. It should be on the respective way.
Sorry, this video in English because everyone should know apart from the Tamil Nadu. டிஎம்கேவை குறை சொன்னதே மெயினான காரணம் அவங்களுக்கு எதிரான கருத்துக்களே வைக்க முடியல. எதை பண்ணாலும் ஒன்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இல்ல ஐடிகளை வந்து காலி பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி. டிவிகேக்கு அகைன்ஸ்டா பேசுறவங்க ஐடி எல்லாமே ரிப்போர்ட் ஆயிட்டே இருக்கு, ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இல்லைன்னா கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சார் ஒரு நாள்ல பயங்கரமான சேஞ்ச் கொண்டு வந்துட்டீங்களே சார், ஒரே நாள்ல எப்படி சார் உங்களால முடியுது? ஐயோ விஜய் சார், மொத்த தமிழ்நாடு பாத்தீங்கன்னா விஜய் அவரை சப்போர்ட் பண்ணல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சப்போர்ட் பண்ணிருக்கு. ஏங்க மெஜாரிட்டியே கிடைக்கலங்க அந்த மனுஷனுக்கு. என்னங்க 118 சீட் வேணும், அதுவே கிடைக்கல. அது எப்படி தமிழ்நாடே சப்போர்ட் பண்ணிருக்கு? மிச்சம் 3 கோடி பேர் வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்டா தான் போட்டுருக்காங்க, விஜய் வேணான்னு தான் போட்டுருக்காங்க. அது எப்படி தமிழ்நாடே சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லுவீங்க? எனக்கு புரியலையே. மாசம் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. 200 யூனிட்டுக்கே இந்த கதினா, இந்த மகளிர்கள் 60 வயதுக்கு உட்பட்ட மகளிர்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அண்ணன் வந்தோடனே 2500 ரூபாய் கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி நோட்டுவாரு. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாரு. எப்படி இது ஒரு பிளானை வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணி உங்களே நம்ப வச்சாங்கல்ல, அதே மாதிரி அதுக்கு ஒரு சூப்பர் பிளான் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த பிளானை வச்சு தான் தாக்குன்னு தாக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனக்கு என்ன புரியலன்னா, அவர் சைடில் இருக்க நெகட்டிவை எப்படி பாசிட்டிவா மாத்துறாங்க. அதே மாதிரி விஜய் அவர் வந்தோடனே டாஸ்மாக மூடிடுவாரு அப்படின்னு அவர் பல இடத்துல டிவி கேஸ்லேருந்து உருட்டிட்டு இருந்தாங்க. அவங்க எம்எல்ஏவே உருட்டிட்டு இருந்தாரு ஓட்டு கேட்கும் போது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக அவர் மூட மாட்டாருன்னு தெரியும், ஏன்னா அவர் சொல்லவே இல்லை. ஆனா இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது நின்றும் அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க. நிக்கலையே. இப்போ இந்த 10 ரூபாய் எங்க போகுது? இப்போ இருந்த 10 ரூபாய் எங்க போகுது? நேத்து காலைல பதவி ஏத்துட்டாருல, 10 ரூபாய் எங்க போகுது? நான் டிவிக்கு ஓட்டு போட்ட ஒரு ஃபைனுக்கு வந்து ஃபோன் பண்ணேன். அவன் வந்து பாத்தீங்கன்னா மொடா குடிக்காரன், ஓகேங்களா? அவனுக்கு ஃபோன் அடிச்சு, என்னப்பா டிவிக்கு ஓட்டு போட்டீங்களே 10 ரூபாய் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்டேன். 10 ரூபாய் வாங்குறது நிப்பாட்டாங்களா ஒயின் ஷாப்ல அப்படின்னு. இல்லையே, இன்னும் வாங்குறாங்களே, இப்போ கூட சரக்கு தான் வாங்கினாரா, 10 ரூபாய் வாங்கி தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டு அந்த பையன் ஸ்டேட்மெண்ட். இது எனக்கு புரியல. அப்போ இந்த 10 ரூபாய் எங்க போகுது? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு போயிட்டு இருந்தது, இதுக்கப்புறம் டிவி கேக்கு போதா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கு போனது, இப்போ டிவி கேக்கு போதான்றத கேள்வி வருது. இதுல எங்கெங்க சேஞ்ச்? மக்கள் மாற்றம்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே ஒரு லூப்ல போய் விழுந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. பேனர் கலாச்சாரம் தமிழ்நாட்டுல ஒழிச்சது, கஷ்டப்பட்டு ஒழிச்சாங்க பேனர் கலாச்சாரத்தை. ஏன்னா தமிழ்நாட்டுல அவ்வளவு இன்சிடென்ட் நடந்தது, அத்தனை உயிரிழப்புகள் நடந்தது. அதுக்கப்புறம் தான் பேனர் கலாச்சாரம்ன்றத ஒழிச்சது. ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா பேனர், இஷ்டத்துக்குன்னு பேனருங்க, போக முடியல. தெரு ஃபுல்லா அவ்வளோ பேனரு. இதெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் சார். நீங்க உங்களுக்கு வந்து எதிரான ஒரு கருத்துக்கள்ன்றது உங்களை அட்டாக் பண்றதுக்காக அந்த கருத்துக்கள் இல்ல. அதாவது இங்க நடக்கிற தப்புகளை வந்து சுட்டி காட்டுறாங்க. அந்த தப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஓகே மக்களுக்கு இது பிரச்சனையா இருக்கு, ஆமா இந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டு சரி செய்யறதா ஒரு அரசாங்கம். அதை விட்டுட்டு தப்பையே ஒருத்தர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேஸை ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, எப்பா பவர்னு ஒண்ணு வந்தா அவங்க ஆட்டத்தை காமிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதே மாதிரி எதிர்க்கட்சிகள்லாம் பயங்கரமா கொந்தளிச்சது இது தமிழ் தாய் வாழ்த்தை வந்து பாடல. முதல்ல எப்பவுமே தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவாங்க, முடியும் போது பாத்தீங்கன்னா தேசிய கீதத்தோட முடிப்பாங்க. இதுதான் நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல விஜய் நேத்து பதவி இருக்கும் போது முதல்ல வந்தே மாரதம் பாடப்பட்டது, அதுக்கப்புறம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த பேட்டர்னை எப்படி வந்து அக்செப்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள், அதுக்கப்புறம் கூட்டணி கட்சி எல்லாருமே அகைன்ஸ்டா குரல் கொடுத்தாங்க. முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்றுக்கொண்ட விழாவில் 3ஆம் நிலையில் தமிழ்தாய் வாழ்த்தை வைத்தது மரபு மீறல் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இனிவரும் காலங்களிலும் அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்படுமா என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கக்கூடியதை என்னதான் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு கேட்கும்போது, அது ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் பண்ணணும்னு சொன்னாரு, அதனால பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா விளக்கம் கொடுத்திருக்காரு. எனக்கு புரியலையே. அதாவது ஆளுநர் பண்ணணும்னு சொன்னா பண்ணிடுவீங்களா சார்? என்ன சார் நீங்க எதிரா கேள்வி கேட்பேன், நான் ஸ்ட்ராங்கா நிப்பேன்னு சொன்னீங்க. முதல்லயே உங்க ஸ்ட்ராங் ரொம்ப தெரியுது. இவ்வளவு நாளா டிஎம்கே மேல ஏகப்பட்ட விமர்சனம் இருந்ததுங்க. ஆனா இந்த இடத்துல டிஎம்கே பேருக்காவது என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் கோசம் நிப்பாங்க. இந்த இடத்துல தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்காவது தமிழ் கோசம் நிப்பாங்க. ஆனா அதை கூட விஜய் அவர் பண்ணலையே. ஆக்சுவலா ஆளுநருக்கார ஒரு ஃபங்க்ஷன், அதுல வந்து ஆளுநர் டிசைட் பண்றாரு அப்படின்னா கூட ஓகே. இது வந்து முதலமைச்சர் பங்கேற்கிற ஒரு ஃபங்க்ஷன், முதலமைச்சர் தான் அங்க கிங்கு. ஆனா அந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாம் கொந்தளிக்க தான் செய்வாங்க. கூட்டணி கட்சிகளே கொந்தளிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ விஜய் மேல நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலமைச்சர் விஜய் அவர் வந்து நம்பிட்டு இருக்காங்கல பெண்கள், அவங்க ஒண்ணுதான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்புலாம் வரணும்னா டாஸ்மாக மூடிதான் ஆகணும். போதை வந்து தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 80% டாஸ்மாக் போதை தான்.
மிச்சம் 20 தான் பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரக்ஸ். ஏன்னா 80% ஏன் இது டாஸ்மாக் போதுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தெருவுக்கு 2-3 கடையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு தமிழ்நாடு அரசே கொடுத்துக்கிட்டு இருக்கு. குடிச்சிட்டு வந்து தான் இவ்வளோ சம்பவமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது அதை ஸ்டாப் பண்ணாதானே முதல்ல வந்து மற்ற சட்ட ஒழுங்குலாம் கரெக்டாக இருக்கும். அதையே ஸ்டாப் பண்ணாமல் எப்படிங்க இது பண்ண முடியும்? புரியலைங்க உங்களுக்கு? அது வந்து நிறுத்தணும், போதையை முதல்ல தடுக்கணும், அதை வந்து கேள்வி கேட்டிருக்கணும். ஆக்சுவலாக இங்கே என்ன விஷயம்னா டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, விஜய் அவரை சப்போர்ட் பண்ணுறவங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கவே மாட்டாங்க. ஆமாம், விஜய் அண்ணன் வந்து ஏன் இதை சொல்லலை, கொஞ்சம் யோசிக்கணும்ல. விஜய் வந்து ஏன் டாஸ்மாக மூடுவேன்னு சொல்லலை, அதுக்கு பதிலாக மாற்று பொருளாதாரத்தை தேடி தானே போகணும். சிம்பிளாக சொல்லலாம், தமிழ்நாடு அரசு சரக்கு விற்று சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு, வேற ஒரு பொருளை விற்று சம்பாதிக்கணும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு யோசிக்காதா? அந்த கேள்வியை கேட்டிருக்கணும்ல. விஜய் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனால் யாருமே அந்த கேள்வி கேட்கல. அதாவது டிவிகே சைடில் செட் பண்ணுற நரேட்டிவ் தான் மொத்த சோஷியல் மீடியாலும் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. ஸோ வேற யாரும் எந்த கருத்துக்கள் வச்சாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டான கருத்துக்கள் இருந்தால் கேஸை போடுவோம், ரிப்போர்ட் அடிப்போம், தூக்குவோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள வந்துட்டாங்க. எப்படி கொண்டு போக போறாங்கன்னே தெரியல. ஆனா ஒன்று, அகேன்ஸ்டான குரல்கள் வந்து அதிகமாயிருக்கு. ஏன்னா எப்பவுமே நீங்க அடக்கணும்னு நினைச்சா அப்பதான் அது வெடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்து பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் ஒரு டைலாக் ஒன்று படித்தேன் ட்விட்டர்ல, அதையும் சொல்லிடுறேன். தேர்தலுக்கு முன் எதிராளி, தேர்தலுக்கு பின் கூட்டாளி. அதாவது திமுக கூட்டணி சொல்றாங்க. தேர்தலுக்கு முன் எதிராளி, தேர்தலுக்கு பின் கூட்டாளி. இதை நம்பி வாக்கு செலுத்திய மக்கள் தான் ஏமாளி, நாம் ஏமாளி என்பதை உணராத மக்கள் தான் இன்னும் கோமாளி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து படிச்சிருந்தேன். கரெக்ட் தான் இல்ல? ஏன்னா நம்ம ஏமாளியா இருக்கலாம், இப்ப நம்ம ஏமாந்துட்டோன்றதே நீங்க உணரலனா அப்ப யாரு? கோமாளி தானே. நம்ம ஏமாந்துட்டோன்றதே உணரலனா நீங்க கோமாளி தான். அந்த இடத்துல வந்து மக்களை வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் வந்து செய்யலன்றது ஏமாத்துறது. அந்த இடத்துல ஆமா அவர் ஏமாத்துறாருன்னு சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. திருப்பியும் கூட அவருக்கு ஓட்டு போடுங்க, திருப்பியும் கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா அந்த விஷயம் அவர் பண்ணது தப்புனா அது தப்புன்னு சொல்லி பழகுங்க. இதை தான் நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த கட்சியை நீங்க சப்போர்ட் பண்றதுனால சரி சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா அந்த தலைவர் ஒரு தப்பு பண்றாங்களா, தப்புன்றதை சொல்லி பழகுங்க. பிளைண்டா ஒருத்தவங்களை கடவுளாக்காதீங்க. கடவுளே அவர் வந்து புனிதர், தேவ தூதர், அவரே சொல்றாரு நான் தேவ தூதர் இல்லைன்னு. அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து அவர் தேவ தூதர், அவர் எல்லாமே சரியா தான் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா இங்க சரியா பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% தான் வாய்ப்பு இருக்கு. மிச்சம் 90% சரியா பண்ணாம இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர் கட்சியில இருக்கிற முக்காவாசி பேரு டிஎம்கே ஏடிஎம்கே இந்த கட்சியில இருந்து வந்தவங்க தான். பிளஸ் அவர் ஆட்சியே பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி தயவல் தான் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. பிளஸ் ஆதவர்ஜுனா யாருன்னு தெரியும், லாட்ரி மார்டின் அவர் யாருன்னு தெரியும், ஸோ இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர் யாருன்னு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஹிஸ்டரியும் தோணுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா மற்ற கட்சியில் ஒரு ஐக்கானா இருப்பாங்கல்ல தப்பு பண்றதுல, அந்த ஐகான்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு இடம் டிவிகே அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ அதனால அந்த இடத்துக்குள்ள போவேன் நினைக்கிறேன். எனிவேஸ் உங்களோட கருத்தை சொல்லுங்க. திரிஷா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று விஜய் வந்து பதவியேற்பு விழாவில் பேசும்போது பார்த்தீங்கன்னா கண் கலங்குறாங்க அப்படின்ற மாதிரி எமோஷனலாக எடுத்து நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு புரியல இது எப்படி குளோரிஃபை பண்றாங்க தமிழ்நாட்டில் அப்படின்றதே எனக்கு புரியல. ஆக்சுவலாக அதை எடுத்து டிவிகே சப்போர்ட் பண்றாங்க, ஃபயரும் விடுறாங்க. எனக்கு என்னன்னா அது எவ்வளோ ஒஸ்டான விஷயம், நான் எல்லாரையும் சொல்லலை. ஆனால் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபயர் விடுறாங்க. அண்ணி அதாவது திரிஷா வந்தா என்ன வரட்டும் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்றாங்க. தமிழகத்தின் தங்க தலைவி திரிஷா அவர்கள் வந்து துணை முதல்வர் வந்தா கூட சந்தோஷம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் தப்புங்க, இருக்குங்க, அப்படித்தாங்க இருக்குங்க. ஓகேவா, உங்களால என்ன பண்ண முடிஞ்சது அவ்வளவுதான். அதாவது பப்ளிக்கா அது வந்து தப்பான ஒரு விஷயம், அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆனா அதை வந்து எங்க அண்ணன் எது பண்ணாலும் சரிதான், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு பேசுறதுலாம் தற்குறித்தனத்தோட உச்சம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உச்சம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மணிவண்ணன் டைலாக் தான் ஞாபகம் வருது, நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம். டாடா பை பை.